கவலைகளை அகற்றும் திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவில் பகுதி 2. மதுரையில் சங்கப்புலவர் மரபில் அவதரித்தவர் சிதம்பர சுவாமிகள். இவர் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை அனுதினமும் தியானித்து வந்தார். மீனாட்சி அம்மனின் மீது கலிவெண்பாவும் பாடியுள்ளார். ஒருமுறை சிதம்பர சுவாமிகள் தியானத்தில் இருந்தபோது அழகிய மயிலொன்று தோகை விரித்து ஆடுவதைக் கண்டு மகிழ்ந்தார். கூடவே மீனாட்சி அம்மன் தோன்றி, மதுரைக்கு வடக்கே காஞ்சிக்கு கிழக்கே வங்கக் கடலோரம் யுத்தபுரி என்னும் தலம் உள்ளது. அங்கே குமரனின் திருவுருவம் பனைமரக் காட்டிற்குள் புதையுண்டு கிடக்கிறது. அதைக் கண்டெடுத்து அழகிய திருக்கோவில் நிர்மாணித்து பிரதிஷ்டை செய்து வழிபடு. அந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் முன்ஜென்ம வினைகளும் தோஷங்களும் அகன்று சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று அருளி மறைந்தார். மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மன் காட்டிய திசையில் பயணித்த சிதம்பர சுவாமிகள் இறுதியில் யுத்தபுரி என்னும் திருப்போரூரை அடைந்தார். அப்போது அங்கு ஒரு வேம்படி விநாயகர் ஆலயம் மட்டுமே இருந்தது. மற்ற பகுதிகள் பனங்காடாக காணப்பட்டது. அந்த பகுதியில் முருகப்பெருமான் திருவுருவத்தை தேடித் திரிந்தார். இறுதியில் ஒரு பெண் பனை மரத்தின் அடியில் சுயம்பு மூர்த்தியாக கந்தபெருமானை கண்டார். அந்த சுயம்பு முருகப்பெருமானை விநாயகர் கோவிலில் வைத்து பூஜைகள் செய்து வந்தார். ஒரு நாள் அந்த சுயம்பு வடிவ கந்தபெருமானின் உருவிலிருந்து முருகப்பெருமான் தோன்றி சிதம்பர சுவாமிகளின் நெற்றியில் திருநீறு அணிவித்து சிவாயனம் ஓதி மறைந்தார். அப்போது சிதம்பர சுவாமிகளுக்கு ஒரு கோவிலின் தோற்றமும் அதன் ஒவ்வொரு அங்கங்களும் துல்லியமாக மனத்திரையில் பதிந்தது. இது இறைவனின் திருவருள் என்பதை உணர்ந்தவர் மனதில் தோன்றிய கோவில் தோற்றத்தையே ஆலயமாக எழுப்பும் விதத்தில் திருப்பணி ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். இந்த பகுதியை ஆண்ட ஆற்காடு நவாப் மன்னனின் மனைவி தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்தார். அவர்கள் சிதம்பர சுவாமிகளின் தெய்வீகச் சக்தியை உணர்ந்து இங்கு வந்தபோது சிதம்பர சுவாமிகள் நவாப் மனைவிக்கு திருநீறு பூச அவரது வயிற்று வலி நீங்கியது. மகிழ்ச்சி அடைந்த நவாப் திருப்போரூரில் சிதம்பர சுவாமிகள் எழுப்பும் முருகன் கோவிலுக்காக 650 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினார். கோவில் திருப்பணிகள் வேகமாக நடைபெற்று அழகிய திருக்கோவில் எழுந்தது. அதுவே இன்றைய திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவில் ஆகும். இதன் தொடர்ச்சியை பாகம் 3இல் பார்ப்போம். நன்றி. இது போன்ற வீடியோக்கு கந்தன் ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாகம் 3 என்று காமெண்ட் பண்ணுங்க.